வீடியோ எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் போய் என்ன பண்ணுறீங்கன்னா, இதில் நான் பப்ளிக்கில் இருக்கு, நான் அன்லிஸ்ட் போட்டுக்கிறேன், ஏன்னா லைவ் ஆன் ஆகிடும். அப்படி இருக்கும்போது நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா இதில் ஸ்க்ரீன்ஷாட்டு ஷெடியூல் டைம்னு இருக்கும் பாருங்கள், ஷெடியூல் லேட்டர் இருக்கு பாருங்கள். இது ரெண்டையுமே ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இது மேடு பார்க்கிட்ஸ் அது கேட்கும், அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் என்ன பண்ணுறீங்க, டன் கொடுத்துடாதீங்க, கோ லைவ் கொடுங்க. கோ லைவ் கொடுத்துட்டிங்கன்னா அது கோ டு இட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கொடுங்க. இதை கொடுத்துட்டு இதில் இந்த ஆப்ஷன் இது மாதிரி உங்களுக்கு வந்ததுன்னா என்டர் ஸ்க்ரீன் இருக்கு பாருங்க, என்டர் ஸ்க்ரீன் இருக்கா, இந்த என்டர் ஸ்க்ரீனை தொட்டுக்கோங்க. ஸ்டார்ட் நவுன்னு வருது பாருங்கள், இதை தொட்டு உங்களோட கேலரி இருக்கும் பாருங்கள், அதை தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இதில் வீடியோஸில் போயிட்டு ஒரு சின்ன வீடியோவாக நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்களா, இந்த 3 நிமிஷம் வீடியோ நான் வைக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த வீடியோ இருக்குது. இந்த வீடியோவை நான் என்ன பண்ணுறேன்னா கொடுக்குறேன். இந்த வீடியோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ ஆன் பண்ணிவிட்டு ரைட்டாக பாஸ் பண்ணிங்கன்னா கீழே இந்த மாதிரி லூப் ஆப்ஷன் வரும். இப்போ ப்ளே பண்ணிட்டு பாஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லூப் ஆப்ஷன் வரும். இந்த லூப்பை கொடுத்துருங்க. இந்த லூப்பை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பாருங்கள், இந்த இருக்கிற லூப்பு. அப்போ லூப்பில் 1:1 கொடுத்துக்கோங்க பாருங்கள். ரிட்டன் வந்துக்கிட்டே இருக்கும். அதே வீடியோ தான் திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். இதை இப்போ அப்புறமேலுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா மேலே பாருங்க கோ லைவ், பாருங்க கோ லைவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். இந்த கோ லைவை கொடுத்துருங்க. இதெல்லாம் செட் பண்ண பிறகு தான் கோ லைவ் கொடுக்கணும், பார்த்துக்கோங்க. இதே வீடியோ தான் திரும்ப ரிட்டன் வந்துகிட்டே இருக்கும். இந்த மேலே உள்ள எதுவுமே வர வேண்டாம் அப்படின்ற மெசேஜை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு மெசேஜ் வரும். இதை மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ மைக் ஆஃப் பண்ணிக்கிறேன், இந்த வீடியோவையும் நீங்கள் கீழே ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லோகோவை எங்கே வேணாலும் கொண்டு நவுத்தி மாற்றிக்கலாம். இதை சின்னதாக வைக்கணும் அப்படின்னா இந்த செட்டிங்கை ஓப்பன் பண்ணி இதை சின்னதாக ஆக்கிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்க்ரீனை டச் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு இந்த ரிட்டனாக அதே வீடியோ தான் ரிட்டனாக வந்துக்கிட்டே இருக்கும். இது கொஞ்சம் லாங் வீடியோ தான், கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 2-3 தடவை பாருங்கள், உங்களுக்கு புரியும். அப்புறம் மறுபடியும் நீங்கள் கட் பண்ண போகுது என்னென்னா இந்த இருக்கு பாருங்கள், இந்த லோகோவை தொடுங்க. இந்த உங்கள் லோகோவையே தொடுங்க. தொட்டிங்கன்னா தொட்டு கீழே இறக்கிட்டு இந்த மேலே இன்ட்டு வரும், இதை கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துங்க. எப்பயும் போல் லைவ் கட் ஆகிடும். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். அவ்வளோதான்.